வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணிட்டு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல அன்னப்பிரசாதத்துல சாப்பிடும் போது போஜனத்துல இந்த சட்னியை வைப்பாங்க. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பை போட்டுடலாம். அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு பருப்பை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே காரத்துக்கு 6 பச்சை மிளகா, 6 வரமிளகா போட்டுருவோம். பருப்பை நல்லா வறுத்து விட்டுட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டுருவோம். இது எல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டதுக்கு அப்புறமா அரை மூடி தேங்காய் நல்லா பல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டுடலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தேங்காவை நல்லா வறுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி ஆற வச்சிடலாம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 2 கொத்து கருவேப்பிலை, 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டு வதக்கி விட்டுடலாம். அடுப்பை நல்லா சிம்ல வச்சு தக்காளி இந்த பதத்துல வேக வச்சு எடுத்துக்கோங்க. வறுத்து வச்சிருக்க பருப்பு தேங்காவை மிக்சி ஜார்ல போட்டு இது கூடவே சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளிய போட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சுங்க, தண்ணி ஊத்தாம. இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை போட்டு வதக்கி வச்சிருக்க தக்காளியை போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சமா கொரகொரப்பா அரைச்சுக்குங்க. இது போல அரைச்ச துவையில சூடான சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி நீங்க சட்னியாவும் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புளிப்பாவும் காரமாவும் இனிப்பாவும் இருக்கக்கூடிய இந்த துவையில வந்து பாத்தீங்கன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தான அன்னப்பிரசாதத்துல மதிய சாப்பாட்டுல வைப்பாங்க. அருமையா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க மக்களே.